என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். செப்டம்பர் 30 வந்து விவோடைய ஒரு லான்ச் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. எந்த லான்ச் ஈவெண்ட்னா விவோ X70 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட் வந்து செப்டம்பர் கடைசி வைக்க போகிறாங்க. அந்த X70 சீரிஸில் மொத்தம் 3 ஃபோன் வரப்போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் விவோ X70, X70 Pro, X70 Pro Plus சொல்லிட்டு 3 ஃபோன் வரப்போகுது. நம்ம சேனலில் நேற்று வந்து விவோ X70 Pro Plus அன்பாக்சிங் போட்டிருக்கோம். மேலே கலர் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஃபோனுக்கு முந்தின மாடல் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபோன்னா விவோ X70 Pro நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த விவோ X70 Pro அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, உள்ளே வந்து கேமரா எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, ப்ரைஸிங் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் வீடியோ. நீங்கள் யாராவது இந்த ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா மறக்காம ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். கூட வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க போகிறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே பார்த்து வேண்டியது GowthamG சேனல் வாங்குக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த விவோ X70 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து X70 Proன்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து விவோ, பக்கத்தில் ஜீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஜீஸ்னால் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறதோட கேமராவோட லென்ஸ் வந்து ஜீஸோட கம்பெனி தான். ஸோ வந்து இந்த ஃபோனும் விவோவும் ஜீஸும் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க பேர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் திறக்க போகிறோம். திறந்தோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஃபோன் அப்புறம் பார்ப்போம். அதுக்கடுத்து உள்ளே வந்து சில ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது. மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் யூஸ் பண்ண தெரியலனா படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு புக்கும் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வந்து விவோ சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னால் 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாகவே இருக்குது. இப்போதைக்கு எந்த ஃபோனுமே 44 லான்ச் பண்ண கிடையாது. இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போதைக்கு ரொம்ப சொல்லி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக தெரில. அந்த ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கிட்ட உள்ளே வந்து டைப் சி கேபிள் இருக்குது. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுப்பாங்க. உள்ளே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த விவோ X70 Pro இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சிம்பிளாகவே இருக்குது. இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் செட்டப்பில் 4 கேமராஸ் இருக்குது. கூட வந்து ஜீஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. ஏன்னா இந்த கேமராவோட லென்ஸ் வந்து ஜீஸோட பிராண்டிங் தான். ஸோ மென்ஷன் பண்ணிக்காங்க. சைடில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. அதுவும் இருக்குது. இந்த டிசைன் பார்க்கும்போது ரியல்மி X7 மாதிரியே இருக்குது. இந்த டிசைன் பார்க்கும்போது இந்த கேமரா செட்டப் பார்க்கும்போது அந்த மாதிரி செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து விவோடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இங்கே இந்த சின்னதாக இருக்குது. அதுவும் கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு சிம்பிளாக இருக்குது. அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. டீசெண்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. அதுக்கடுத்து வால்யூம் பக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட்டில் பிளெயினாக இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை. டாப்பில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் 2 சிம் போட்டுக்கலாம். 5G போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட முடியாது. அப்புறமா ப்ரைமரி மைக் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், கடைசியாக ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. இதே இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து அது கன்ஃபார்மாக தெரிய வரல. இப்படி ரூமர்ஸ் படி Exynos 1080 5 நேனம்கான ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துட்டாங்களாம். பட் கன்ஃபார்மாக தெரிய வரல ப்ராசஸரு. ஏன்னா இப்போ அந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. சில பேர் குவால்காம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் Exynos சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. இப்போ ரூமர்ஸ் படி Exynos 1080 சொல்லியிருக்காங்க. ஏதாவது தெரிய வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் GPU வந்து மேலி G78 MP10க்கான ஒரு GPUவும் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லாவே இருக்க போது நீங்கள் வந்து பெரிய பெரிய கேம் நல்லா கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேங் ஆகாது, லேக் ஆகாது. நீங்கள் ஈஸியாக வந்து பெரிய பெரிய கேம் விளாண்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து 4 வேரியன்ட் தெரிய வந்திருக்கு. என்னென்ன வேரியன்ட்னா 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 12GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். அண்ட் ஹையர் வேரியன்ட் கடைசி வேரியன்ட்டு 12GB RAM அண்ட் 512GB ஸ்டோரேஜ். இந்த 4 வேரியன்ட் வந்து இந்த ஃபோன் கொடுக்குறாங்க. பட் எத்தனை வேரியன்ட் வந்து இந்தியாவுக்கு வரும்னு தெரியல. 4 வந்து மொத்தமாக குளோபலில் சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா லான்ச் பண்ணும்போது ஒரு 2-3 தான் லான்ச் பண்ணுவாங்க. அது எதுவும் தெரில. இப்போ மொத்தமாக சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு
50 to 55,000 rupees இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியண்ட் இவ்வளோ ப்ரைஸிங் இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. பட் ரவுண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55,000 rupees இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது தெரிய வந்தால் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.56 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸிங்க்கு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் வந்து ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்க போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்மூத்தாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபியூச்சரும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பொறுத்தளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனுக்கு சேஃப்டிக்காக கார்னிக் கோரா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகவோ டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கூட வந்து நல்ல ஒரு 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டிஸ்பிளே இந்த ஃபோனில் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்க போகுது. அப்புறமா இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 4 கேமராஸ் இருக்குது. என்னென்ன கேமரானா, முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா. மூணாவது கேமரா 12 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. நாலாவது கடைசி கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. இதான் இந்த ஃபோனோட கேமராவோட மெகா பிக்சல்ஸு ரியரில். அதுக்கடுத்து ரியரில் வந்து உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, 12 மாதம் சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. ரியரில் இந்த ஃபோனை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கூட வந்து இந்த ஃபோனோட லென்ஸ் வந்து ஜீஸோடைய லென்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும் உங்களுக்கு வந்து கேமராவோட குவாலிட்டி, அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சோல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சோல் கேமரா. உங்களுக்கு செல்ஃபிலையும் HDR சப்போர்ட் உண்டு, 12 மாதம் சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4450 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மேசிவ் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு அவ்வளோ கம்மியும் கிடையாது, கூடவும் கிடையாது, டீசெண்டாக இருக்குது. எவ்வளோ கிராம்ஸ்னால் 187 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க போது அவ்வளோ வெயிட் தெரியாது, டீசெண்டான வெயிட்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 3 கலர்ஸ் வரப்போகுது. முதல் கலர் வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு, மூணாவது கலர் வந்து மல்டி கலரு. அதில் வந்து எல்லோ, ரெட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவோனாலே கொஞ்சம் இப்படி தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு கலரும் இந்த ஃபோனில் இருக்குது. மூணுமே நல்லா இருக்க போகுது. இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் ஃபன் டச் OS 12 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு OSம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், 5G போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சரும் இருக்குது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Wi-Fi, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. பட் கொடுக்க மாட்டாங்க இந்த ஃபோனுக்கு. NFC-யும் இருக்குது, ரேடியோவும் இருக்குது. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 30 அன்னைக்கு இந்த ஃபோனோட லான்ச் ஈவென்ட் நடக்குது. அப்போ வந்து இந்த 3 ஃபோன் சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு அன்பாக்சிங் போட்டிருந்தேன். X70 Pro ப்ளஸ் அன்பாக்சிங் போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது அதோட முந்தின ஃபோனு X70 Pro. இது வந்து X70 Pro. அதுக்கு அடுத்து வந்து X70 இருக்குது. இந்த 3 ஃபோனுமே வந்து செப்டம்பர் 30 அன்னைக்கு லான்ச் ஈவெண்ட்டில் சொல்ல போகிறாங்க. அப்போ ப்ரைஸ் கன்ஃபார்மாக தெரிய வரும். இப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராசரு அதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியல. அது எல்லாமே வந்து இந்த செப்டம்பர் மாதம் 30 உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வந்துடும். ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தெரிய வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த ஃபோன் வந்து எப்போ கையில் கிடைக்கும்னா, எப்போ இந்தியா லான்ச் ஆகும்னா உங்களுக்கு வந்து அக்டோபருக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 15+ சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக தெரியல, டேட் தெரியல. பட் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 30 உங்களுக்கு வந்து லான்ச் நடந்துச்சுன்னா அப்போயே அவங்க சொல்லிடுவாங்க எப்போ வந்து லான்ச் ஆகுதுன்னு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் வந்து அக்டோபர் மாதம் லான்ச் ஆயிரும், அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Vivo X70 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபோன் வாங்க போனால் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் எப்படி பார்த்துக்க முடியும். மீண்டும் உங்களே இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Vivo X70 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.